இந்த காஞ்ச மிளகா சிக்கனுக்கு ஒரு கடாயை வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுங்க, ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7, 8 காஞ்ச மிளகா போட்டுட்டு அது கூடவே சிக்கனையும் போடுங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் பெரட்டி விடுங்க. அது நல்லா பெரட்டுறதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா பெரட்டினதுக்கப்புறமா ஒரு 3/4 கிளாஸ் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் மூடி விட்டுருங்க. அப்பப்போ நடுவில் லிட்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலந்து விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தண்ணியெல்லாம் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஆயிலில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் ஒரு தனியாத்தூள், அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண அந்த சிக்கனோட நல்லா சேர்ந்து வருங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சிங்கன்னா இந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ ஒரு டெம்டிங்காக அமேசிங்காக இருக்கு இல்லைங்களா? பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி